திங்ஸ்ல இன்னைக்கு ஒரு புது வீடியோ என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சில ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஸ்பீச்சை பத்தினது தான் நீங்க இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறீங்க. என்னத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கே பேசணும், இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பேசணுன்ற மாதிரி ஒரு டாபிக் தான். இந்தியாவை பத்தியும் இந்தியன் லீடர்ஸை பத்தியும் இன்னும் நடக்கிற பல சம்பவங்களை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு இருக்காங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசுறாங்க. உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க கண்டிப்பா கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்கரேஜ் பண்ணுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் இதோட சேர்ந்து வருவாங்க. கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வர்ஷாஸ்ரீ. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். என் இனிய முத்தான முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்நாள் இந்தியாவில் மிக முக்கியமான நாளாகும். அது சுபாஷ் சந்திர போஸ், வேலு நாச்சியார், ஜான்சி ராணி ஆகியோர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து சுதந்திரம் பெற்றுக்கொண்டனர். இந்தியாவில் இது தேசிய நாளாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தினம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் என எண்ணற்ற தலைவர்கள் தனது முழு வாழ்க்கையையும் சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்தவர்கள். சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தினம் நமது தேசிய விடுதலை நாளாகும். வர்ணிகா, இன்னைக்கு என்ன தலைப்புல பேச போறீங்க? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவில் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. வணக்கம். என் பெயர் சர்வேஷ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி அவர்கள் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியில் பிறந்தார். அவர் தந்தையின் பெயர் கரம்சிங் காந்தி, அவர் தாயார் பெயர் புத்திலிபாய். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்ட வீரர். மகாத்மா காந்தி இந்தியாவின் தேச தந்தையின் ஆவார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சி ஜெகதி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தினம். முப்படை, அணிவகுப்பு, நாட்டிய கலை என பல நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் தேசிய விடுதலை நாளாகும். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வஉசி. 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் நாவாய் சங்கம் கப்பல் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வாவு சிதம்பரனார் திலகர் என போற்றப்பட்டார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதங்கி. ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர வீரர்களை வீரம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகின்ற தலைப்பு மகாகவி பாரதியார். எழுத்தாளர், விடுதலை வீரர் என பன்முகம் கொண்டவர். அனைவருக்கும் என் வணக்கம். என் பெயர் சு வேதவியாசனா. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசராக பொறுப்பேற்ற நேரம் ஆங்கிலேயர்கள் அவர்களது நிறுவனத்தை தொடங்கினர். கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவயல் நீரை கண்டாயா, இங்கே கொஞ்சி விளையாடுவேன், குலப்பெண்களுக்கு மஞ்சளரைக்கு பணிபுரிந்தாயா, மாமனா அல்ல மச்சானா, மானம் கேட்டவனை யாரை கேட்கிறாய் வரி, எவரை கேட்கிறாய் வட்டி, வீரமாக சாடினார். என் பெயர் காரியவராஜ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போற தலைப்பு பெயர் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள். இதில் 3ஆம் தலைவர். இவர் பெயர் சுப்பிரமணி சிவா. அரசியலையும் ஆன்மீகத்தையும் இவர் ஒரு போரால் நிறுத்தினார். மக்களுக்கு விடுதலை தாகத்தை வழங்கினார். லாவண்யா, எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர தினம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவர்களைப் போல் இன்னும் பல வீரர்கள் பாடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்தனர். சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். Hello everyone, my name is Harini. Today is taught by Mahatma Gandhi. He was here known as father of our nation. Mahatma Gandhi, great India leader and freedom fighter. He was a great truth and non-violence. He was a best lawyer. Thank you. Jai Hind. Okay.
எல்லாருமே பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாரோட மைண்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம நாடு அப்படி, நம்ம நாடு இப்படி, நம்ம தலைவர்கள் இவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப இருக்க இந்தியாவை பத்தி பேசணும் அப்படின்னா அது எதையுமே நம்மளால பேச முடியாது. நம்ம நாட்டுல மட்டும்தான் கடுமையான தண்டனை கிடையாது, ஃபார் ஜஸ்டிஸ் மட்டும் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே இப்போ சமூக வலைதளங்கள்ல போடுறதும் எல்லாருக்கையும் பகிர்றதும் வந்து ஈஸியா போயிருக்கு. இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்மளால இப்ப வரை கொண்டு வர முடியல. அதனாலதான் நம்ம நாடு இன்னும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கு. தண்டனைகள் கடுமையாக்கப்படும் போதுதான் எல்லா பிரச்சனையுமே குறைக்கும். அப்போ நம்ம தண்டனைகள் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்? 5 வயசு குழந்தையில இருந்து 25 வயசு பொண்ணுல இருந்து 35 வயசு டாக்டர், லாயர், இன்னும் என்னென்ன கனவுகள் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் இப்ப பேசணும்னு நினைச்சா அது முடியுமா? எவ்வளவு குழந்தைகள் இறந்து போயிருக்கு. அந்த குழந்தைகளை பெக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டம்லாம் இப்ப திரும்ப வந்துருமா? இது எல்லாத்துக்குமே விடை கிடைக்கவே போகுது. நீங்க கரெக்டா இருக்கீங்களா? உங்களை பார்த்து நீங்க அந்த கேள்வியை கேளுங்க. கரெக்டா இருக்க பட்சத்துல யாரு கரெக்டா இல்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேசினாங்க, நிறைய டாபிக்ல பேசினாங்க. அவங்க மனசுல எல்லாம் நம்ம இந்தியான்றது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய ஃப்ரீடம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கரெக்டா சேரணும்னா நம்ம கையில தான் இருக்கு. பி சேஃப், பி செக்யூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வரட்டா.